வணக்கம். நான் பிரியதர்ஷினி. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் லீவ் விட்டு எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு எப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் நம்ம குயிக்காகவும் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சம்மர் சீரீஸ் ஆஃப் ரெசிபிஸ் நம்ம காமிக்க போகிறோம். ஏன் சீரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெசிபியான எக்லெஸ் மேங்கோ கேக் பண்ணலாம். ஸோ மேங்கோ கேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் யூனிட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் half a cup, நீங்கள் ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டை நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு நவஜீனியோ தேவை. ஸோ நவஜீனியோ வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்டர் எடுத்திருக்கேன். அதாவது இது 3.5 லிட்டர்ஸ். ஸோ இந்த எம்டி பாட்டை நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். நான் ஆடியோ தம்மை ஃபிட் பண்ணிக்கிறேன். நவஜீனியோ ஆன் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் லெவலான லெவல் 6 வச்சுருங்க. வச்சுட்டக்கப்புறம் ஆடியோ தம்மும் ரோஸ்டிங் விண்டோவில் செட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த குக்கிங் நம்ம ஃபோனில் கூட மானிட்டர் பண்ணணும். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த நவஜீனியோவை நான் ஓரம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவு. நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் உங்களுக்கு அப்படியே அந்த எல்லோ மெயின்டைன் ஆகும். நான் இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 ml மில்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரோஸ்டிங் நம்மளோட பாட்டும் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆடியோ தம் நான் ஆஃப் பண்ணுறேன். ஆடியோ தம் ஆஃப் பண்ணிவிட்டு நவஜீனியோவும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட்டு இன்வெர்ட்டடாக வைக்கணும். இன்வெர்ட்டடாக வச்சுட்டு பாட் அது மேலே வைக்கணும். இந்த சைஸ்க்கு நான் பேக்கிங் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சிடலாம். இப்போது நம்ம பண்ண கேக் பேட்டர் இதில் போட்டுருக்கோம். நம்ம கேக் பேட்டர் போர் பண்ணியாச்சு. இப்போது நவஜீனியோவை இந்த மாதிரி யூனிட் மேலே அப்சைட் டவுனாக வச்சுட்டு ஆடியோ தம் பேக்கிங் விண்டோவில் ஒரு 10 மினிட்ஸ் வேணும். இப்போது நவஜீனியோ லெவல் 1ல் செட் பண்ணுவோம். ஸோ இங்கே வைஃபை சிம்பிள் இங்கே ப்ளூ கலர் லைட் எரிஞ்சதுன்னா நம்ம ஆடியோ தம்மும் நவஜீனியும் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே நான் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 நிமிஷம் கழித்து நம்ம ரெஸ்டிங் டைமும் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் முடிஞ்சிச்சு. ஆடியோ தம் ஆஃப் பண்ணிவிட்டு நவஜீனி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெஸ்டிங் டைம் வைக்கணும். ஸோ ரெஸ்டிங் டைம் அதாவது ரெசிடுவல் ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு 10 நிமிஷம். இங்கே பெல் சிம்பிள் இருக்குல்ல, கிச்சன் டைமர்னு சொல்லுவோம், அதில் ஒரு 10 நிமிஷம். நவஜீனியம் ஆஃபில் தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஈவன் தோ நவஜீனியம் ஆஃபில் இருந்தாலும் ஆடியோ தம்மும் ஒர்க் ஆகும். நம்ம மொபைல் ஆப்பும் நம்ம ஆடியோ தம்மோட கனெக்ட் ஆகும்.
ஸோ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடுவல் டைமும் முடிஞ்சிடுச்சு. ஆடியோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேங்கோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு.